கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள்ல முதல்ல நாம பார்க்க போறது ஹோண்டா அமேஸோட லான்ச். இந்த அப்டேட் பண்ணப்பட்ட ஹோண்டா அமேஸோட பிரைசஸ் 8 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10.9 லட்சம் வரைக்கும் போகுது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். புதிய அமேஸோட டெலிவரிஸ் ஜனவரி 2025 தொடங்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. VX மற்றும் ZX அப்படின்னு 3 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் மற்றும் லேன் கீப் அசிஸ்ட் இருக்கிற இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 10 லட்சத்துக்கும் குறைவான விலையில இருக்கிற அடாஸ் கார் அப்படிங்கிற பேரை ஹோண்டா அமேஸ் பெற்றிருக்கு. டிசைனை இன்சைட் அவுட் மாத்திருக்காங்க. ஹோண்டா சிட்டி மற்றும் எலிவேட்டோட டிசைன் கியூஸை பார்க்க முடியுது. 8-inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், செமி டிஜிட்டல் கிளஸ்டர், லேன் வாட்ச் கேமரா போன்ற ஹை எண்ட் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. என்ஜின் ஆப்ஷன் அதே 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் கொடுக்குறாங்க. இது 90 PS பவர் மற்றும் 110 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸிஸ்டிங் ஹோண்டா அமேஸையும் இன்னும் டிஸ்கண்டினியூ பண்ணல. சைட் பை சைடு அதுவும் விற்பனையாகுது. ஸ்கோடா நிறுவனம் அவங்களுடைய சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியான கைலாக்கோட பிரைசஸை லாஸ்ட் வீக் ரிவீல் பண்ணிருந்தாங்க. இந்த காரோட பிரைசிங் 7.89 lakhsல இருந்து 14.4 lakhs வரைக்கும் போகுது. கிளாசிக், சிக்னேச்சர் பிளஸ் மற்றும் பிரஸ்டீஜ் வேரியன்ட்ஸ்ல இந்த கார் விற்பனையாகுது. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின் அக்ராஸ் த வேரியன்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. இது 115 PS பவர் மற்றும் 178 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 10.1-inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், 8-inch டிரைவர் டிஸ்பிளே, பவர்ட் மற்றும் வென்டிலேட்டட் சீட்ஸ் இந்த காருடைய பிரீமியம் ஃபீச்சர்ஸா பார்க்கப்படுது. சேஃப்டி கிட், 6 ஏர்பேக்ஸ், ESP, TPMS போன்ற விஷயங்கள் இந்த காரோட பிளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது. பேஸ் வேரியண்ட்டை தவிர மற்ற எல்லா வேரியன்ட்ஸோட பிரைசிங்கும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க ஸ்கோடா தரப்புல இருந்து. மஹிந்திரா சமீபத்துல தான் 2 புதிய எலக்ட்ரிக் கார்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்போ XEV7e அப்படிங்கிற புதிய கார் இந்த காரோட இன்ஃபோடைன்மெண்ட்ல இருந்து லீக் ஆயிருக்கு. இது ஒரு 3 row 7 சீட்டர் கார் அப்படிங்கிறதும் இன்சைட் அவுட் XUV700 அப்படியே ஃபாலோ பண்ணி இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. மேலும் இதுவரைக்கும் லான்ச் பண்ண எலக்ட்ரிக் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கார் டியூவல் மோட்டார் செட்டப்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான காரா இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. 2025 மிடில் இந்த காரை எதிர்பார்க்கலாம். மேஜர் ஹைலைட்டா ட்ரிபிள் ஸ்கிரீன் லே அவுட் இந்த 7eலயும் கண்டினியூவாக இருக்கு. லெவல் 2 அடாஸ் உட்பட 350 HP பவரோட இந்த காரோட ஹை எண்ட் பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே மஹிந்திரா நிறுவனம் BE6e மற்றும் XEV9e போன்ற கார்களுடைய டெலிவரிஸை மார்ச் வரைக்கும் எடுத்துப்பாங்க. ஸோ 2025 செகண்ட் ஹாஃப்ல தான் XUV700 பேஸ் பண்ண 7 சீட்டர் எலக்ட்ரிக் காரை எதிர்பார்க்க முடியும். 2 வாரங்களுக்கு முன்பு மஹிந்திரா ரிவீல் பண்ணியிருந்த BE6e அப்படிங்கிற நேம் பிளேட்டுக்கு எகெயின்ஸ்டா இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இதுல 6e அப்படிங்கிற பெயர் அவங்களுடைய சிக்னேச்சரான எல்லா ஏர்லைன்ஸையும் குறிக்குது அப்படின்னும் மஹிந்திரா இதே நேமை யூஸ் பண்ணிருக்கிறது ட்ரேட்மார்க் வயலேஷன் அப்படின்னும் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இதற்கு முன்பாகவே மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் லைனப்ல 5e, 6e, 7e அப்படிங்கிற பேர்ல தான் எலக்ட்ரிக் கார்கள் வெளிவந்துட்டு இருக்கு அப்படின்னும் இது இன்டென்ஷனலா பண்ணப்பட்டது இல்ல அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இப்போ லேட்டஸ்டா மஹிந்திரா ரிவீல் பண்ணிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல BE6e அப்படிங்கிற பேரை BE6 அப்படின்னு ரீநேம் பண்ணிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதன் காரணமா இது ட்ரேட்மார்க் வயலேஷன்ல வராது அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருக்காங்க மஹிந்திரா நிறுவனம். MG நிறுவனம் JSW ஓட பார்ட்னர்ஷிப்ல இணைந்த பிறகு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஏற்கனவே MG வின்சர் EV லான்ச் பண்ணாங்க. அது ஒரு இன்ஸ்டன்ட் சக்சஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். மாதம் 3000 கார்களுக்கு மேல விற்பனை ஆகுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைமா அவங்களுடைய குளோபல் ஸ்போர்ட்ஸ் காரான சைபர்ஸ்டர் கன்வெர்ட்டபிளை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஏற்கனவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ZS EV, காமெட் EV, வின்சர் EV இருக்கும்போது 4வது ப்ராடக்டா இந்த காரை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் அப்படிங்கிறதுனால டூவல் மோட்டார் செட்டப்போட 503 PS பவர் கொடுக்கும். 725 Nm டார்க்கோட 0 to 100 km/h வெறும் 3.2 செகண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணும் இந்த சைபர்ஸ்டர். 75 lakhsல இருந்து 80 lakhs வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அஃபோர்டபுள் ஸ்போர்ட்ஸ் கார் செக்மெண்ட்டை இந்தியால ஓபன் அவுட் பண்ணும் இந்த MG சைபர்ஸ்டர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜாகுவார் அவங்களுடைய லோகோவை மாத்தின பிறகு அதனுடைய முதல் காரா டைப் WO அப்படிங்கிற கான்செப்ட் காரை ரிவீல் பண்ணிருக்காங்க. 2025 மிடில் இந்த கார் வெளிவரவிருக்கு. புத்தம் புதிய EV பிளாட்ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 770 km ரேஞ்சோட இந்த கார் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 4 டோர் வெர்ஷன்ல இருக்கிற இந்த கார் 23-inch அலாய் வீல்ஸ் ரொம்பவே மேசிவான லுக்ல தெரியுது. மேலும் ஃபாஸ்ட் சார்ஜர் மூலமா 320 km வரைக்கும் அடையக்கூடிய ரேஞ்ச் வெறும் 15 நிமிடங்கள்ல அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. புதிய ஜாகுவார் லோகோ மக்களுக்கு எந்த அளவுக்கு அக்செப்டபிளா இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.